கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாம் பேச்சிப்பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் வசிக்கும் காணிக்காரன் இன பழங்குடி மக்களின் அறிவுசார் பொருட்களின் கண்காட்சியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேச்சிப்பாறை அணைப்பகுதியும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலுள்ள ஆள் நடமாட்டமற்ற காடுகளில் வசிக்கும் மலை கிராம மக்களால் இன்றும் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான அரிய வகை கிழங்குகள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் வன உரிமை பாதுகாப்பு மாநாட்டில் பார்வைக்காய் பாரம்பரிய அறிவுசார் பொருட்களின் கண்காட்சியாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு வகையான கிழங்குகள் ஒவ்வொன்றும் உணவு மற்றும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. அம்மை நோய், காலரா, மஞ்சள் காமாலை, ஏன் கேன்சரை குணப்படுத்தும் கிழங்குகள் கூட இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அறிவுசார் பொருட்களை காட்சிப்படுத்திய அருமை தம்பி ரமேஷ் அவர்களுக்கு நன்றிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தென்பகுதியின் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார மலை கிராமங்களான பத்துகாணி, ஆறுகாணி, பேச்சிப்பாறை, மணலோடை, புறாவளை பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் காணிக்காரன் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றனர். காணி இன பழங்குடி மக்கள் இன்றும் இயற்கையோடு இயந்த வாழ்வினை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களின் பாரம்பரிய அறிவுசார் பொருட்களை கண்காட்சிக்காய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அருமை தம்பி ரமேஷ் ஒவ்வொரு பொருட்களின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அவை எவ்வாறு மருந்தாக, உணவாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் விளக்கி கூறினார். பாறை பண்டம் எனக்கூடிய கிழங்கு மண்ணில்லாமல் பாறை இடுக்குகளில் கிழங்காக உருவாகிறது. இக்கிழங்கினை பச்சையாகவும் உண்ணலாம். மேலும் கல்மதம் எனக்கூடிய இத்தாவரம் சோரியாசிஸ் என்னும் நோயை குணப்படுத்த வல்லது. இயற்கை நமக்கு அளித்துள்ள இவ்வரிய அறிவுசார் பொருட்களை காப்புரிமம் அளித்து அறிவுசார் குறியீடு வழங்கினால் இவற்றை அனைத்து மக்களும் பயன்படுத்தும் வகையில் வெளிக்கொணரலாம். எல்லா நோய்க்கும் சம்பந்தமானது. பண்டைய காலத்துல வசூரிக்கு தான் நம்ம சமங்குடி மக்கள் பயன்படுத்தணும். ஆமா, உரசி கல்ல வர்ற முள்ளு இது வசூரி பொக்கை இதுக்கு உரைச்சி அந்த தளம்புல போடுவாங்க. இப்போது நாம் இப்பகுதி மக்களால் உருவாக்கப்பட்ட பழங்கால கைவினை பொருட்களை பார்க்கலாம். அவர்கள் வேட்டையாடுவதற்காகவும் கொடிய விலங்குகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் பயன்படுத்திய ஆயுதங்களையும் கருவிகளையும் இப்போது நாம் பார்க்கலாம். நாங்க பயன்படுத்த விவசாயம் அந்த காலத்துல மம்மாட்டி ஒன்றும் கிடையாது எங்க ஆட்களுக்கு. ஆமா, அப்படி இது நாங்க மீன் பிடிக்க தூண்டு, ஆமா, கயர் போடுவது. சரிங்களா? இது எங்க பாரம்பரிய தொழில் நெல்லு பாட்டம் காலத்துல நாங்க பயன்படுத்தி இப்பவும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆமா, இப்பவும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆமா, அடிச்சா போகும். இது நாங்க மீன் பிடிக்க கூடு. இது நல்ல வெள்ளம் பாய்ச்சி வருது இல்ல அடமலைக்கு, அதே மாதிரி மீன் காயில இருந்து ஏறோம், அந்த டைம் கொண்டு வச்சதும் அதுக்குள்ள போயிடும். நெல்லு களைப்போம். நெல்லு களைச்சிட்டு துறப்ப எலி துறைக்கும் இல்லையா, அந்த டைம்ல நாங்க இதை துளைச்சி இதை ஏற்றி இதுல ஒரு தீத்தியை கட்டி வைப்போம். அது டக்குன்னு பகலே இருக்கு. பண்டைய வீடு கட்டு உள்ள கட்டோட்டுல போட்டுருக்கோம். வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் மரத்தினால் உருவாக்கப்பட்ட பொருட்களை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும்? நிறைய போகும்.
அடிக்குமா நல்ல நிறைய தூரம் போகுமா? இழுக்கிறத பொறுத்து. இது என்ன கயிறு கட்டி இருக்கீங்க அதுல? என்ன கயிறு கட்டி இருக்கீங்க அதுல? அத வச்சது இல்ல இல்ல, இந்த அம்பல இதுல வில்லுல கட்டி இருக்கீங்களே அதே தானா? தீயாது. கீழே பிஞ்சு வரும். அடுத்த இலை இதுக்கு நிறைய சுத்தி வச்சிருக்கீங்க. இது பூவை இல்லை. தேங்காய் ஓடு மற்றும் மூங்கில் குழாய்களில் அவர்கள் உருவாக்கி வைத்துள்ள கைவினைப் பொருட்களை நாம் இப்போது பார்க்கலாம். ஓட்டில் அருமையான கலைநயத்துடன் இப்பொருட்களை உருவாக்கி வரும் அருமை சகோதரர் அபிஷேக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இன மக்களால் அப்பகுதியில் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய அறிவுசார் பொருட்களை அறிவுசார் சொத்துரிமை என்று அழைக்கப்படுகிறது.